ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான வாழைப்பூ தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் வாழைப்பூவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி நான் இந்த தோசைக்கு எடுத்துக்க போகிறேன். இட்லி அரிசி 1/2 கப் ஒரு பேஷனில் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு. இந்த காய்ந்த மிளகாய் வந்து காரம் அதிகன்றனால ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 7 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். தோலோடு ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு அருமாவை கொடுக்கும் நமக்கு. சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். நல்லா இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் வாழைப்பூவை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இதையும் ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை வந்து அரைச்சி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 பின் சோட்டா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் மாவு கொஞ்சம் நமக்கு புளிக்கும், தோசை கரெக்டாக வரும் நமக்கு. இல்லைனா இதோட ஏற்கனவே அரைச்சி வச்ச தோசை மாவை ஒரு கரண்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுக்கு சட்னி செய்கிறதுக்கு 1/2 கப் கடலை, 1/2 கப் தேங்காய், 6 பல் பூண்டு தோலோடு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக இதில் புதினா ஆட் பண்ணி எப்பயுமே சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் கோர்ஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி அலசி இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை, கடுகு தாளித்து ஆட் பண்ணிடுறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவும் நம்மளுக்கு புளிச்சிருக்கும். தோசை தவாவில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் தோசை ஊற்றிக்குங்க. இதில் நான் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஆட் பண்ணாமல் டேரெக்டாக கூட தோசை ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு அது 2 வேணுன்றனால ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்போ தான் நல்லா நமக்கு குக் ஆகும். இப்போ திருப்பி போட்டும் குக் பண்ணணும். திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி கூட சர்வ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரொசீஜரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.